சிம்பிளாக டேஸ்ட்டாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். அதாவது வேக வச்சு எடுத்துடணும். இது நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்படி மசிக்க தெரிலனா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று கூட விடலாம். மிக்சியில் பொட்டுக்கடலை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் இதையும் கரகரப்பாக அரைச்சிட்டு உப்பு, அதுக்கப்புறமா வாழைக்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். அதாவது கரகரப்பாக தான் எடுக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி ரொம்ப கொலன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்ல ஓரளவுக்கு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போது லூஸாக பிடிச்சிக்கணும் உருண்டைகளை. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா அது பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா வெறுமனையும் சாப்பிட்லாம், சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு கிரேவி வச்சோன்னா அதில் போட்டும் நம்ம பண்ணலாம். இது 2 ப்ரெட்டு கடையிலையோ பன்னு கடையில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ரோலாக கூட நம்ம பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்று செஞ்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ஸோ போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட.